முதலாக முதல்களை வழிபாடாகி நிலத்தேவர் வழிபாடானது மிக சிறப்பாக நடைபெற்று இன்று எல்லாம் வல்ல மூத்த பிள்ளையாராகிய ஐயர் பெருமானுடைய வேலி வழிபாடானது இன்னும் சில மணித்துளிகளில் இப்பொழுது எல்லாம் வல்ல அம்மை எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய திருக்கோயில் வளாகத்தில் திருமணம் புதியதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற திருமண மண்டபத்திலே மிக சிறப்பாக இப்பொழுது திருவிளக்கு வழிபாட்டை ஏற்றி தொடங்கப்பட உள்ளது. எனவே புலப்பெருமக்கள் பகுதிவாழ் மக்கள் எல்லாம் திருக்கோயிலுக்கு வந்திருந்து எல்லாம் வல்ல மூத்த பிள்ளையாராகிய விநாயகப் பெருமானுக்கு நடைபெற இருக்கின்ற ஐயர் பெருமானுடைய வேலி வழிபாட்டில் பங்குபெற்று விநாயகப் பெருமானுடைய திருவருளை பரிபூரணமாக பெற்றுமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடல் போற்றி ஆடிசை கல்விதப்பில் அடைந்த விராடி போற்றி வாடி திருநாடி ஈராண்டில் சிவஞானத்துக்கு உயர்ந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி நாராயணர்கள் போற்றி கடந்தை நகர மறைஞான சம்பந்தர்கள் நம்முடைய கோவிலை சிறப்பாக அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த உடம்பை பெற்றெடுத்துக் கொடுப்பதற்கு காரணமாக இருந்த நடமாடும் தெய்வங்கள் அவர்களை இணைந்து உயிருக்கு அம்மையப்பராக இருக்கிற நம்முடைய அகிலாண்டேஸ்வரி குலநாய சுழீஸ்வர பெருமானை இணைந்து எடுத்த இப்பெருமையருக்கு ஏறவாங்கி அங்கே கூடி அமரலகனைத்து முதுவி போக ஆண்டு கொண்டார் சாமி முதல் காவிரி கருணை மலை மரப்பும் முகிலே வருக அரும்பாகே வருக பலியிடித்தம் முருகருக்கு விளக்கும் உலகொலி உரைக்கணி உடன்வாங்க திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளசடைமேலிடமதியம் தோன்றும் தோன்றி குருமி
செய்யதுவாம். அம்மையே சிவலோகம் ஆழ்வது யாகும் ஐயுறவில்லையே. முதலை எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து நான்கும் தந்தென கருளி மனமுடி முத்தியோனின் ஆற்றல் பாவின் நாவில் உணர்த்தி சபை மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தில் மூன்றெழுத்தனை காலாழுக்கும் கருத்தறிவித்து அமுதமிகையும் ஆதிக்கம் முதசரகுலம் சதுமுக சுற்றம் என்முகம் அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி மனவில் கடுவாய பாடுபாய் கண்ணோட்டி நின்ற கருமுனை காட்டி நேரம் நேரும் காய்க்கும் பொருளியம் போத்த கருணை கணவதி புகழ்ந்து சரணமடைந்தார் செய்யும் பிழையும் முதல் ஞாபகம் செய்யப்படும் பொருளியாகும் ஐயனின் விரிவதாகவும் தாட்சி மேலாம் அறிவான தேசஞ்சவன் கணவதி திகழ சரணமடைந்தார் மூரை கொண்டு முற்றாமே பணி செய்ய சீரை கொண்ட அந்தரையும் செங்காட்டம் துணியதற்குள் தரை கொண்ட கண்டத்தான் கணபதி காரேற்ற கொன்றைய கணபதி சரத்தானே வந்தையான் சோபுரத்தான் மந்திரத்தான் தந்திரத்தான் சிறந்தையான் கோவணத்தான் கிங்கினியான் கையதோ சிறந்தையான் சிறத்தானே தொண்டரும் தமன் சார்ந்தும் மகிழ்புகையும் தொண்டர் கொண்டு அங்கையால் தொழுதேத்த அர்ஜுனையால் பழத்தினால் நாட்டி மூலிய
நாள் மலர்மாலை குழந்தடியார் புரிந்தேற்ற அழகினார் மனதுள்ளார் சின்னீயா சிங்காட்டம் புதியா செஞ்சடிமணிய கண்ணீயா கொண்டு புகழில் பொருளாதாரம் நிறைந்த ஆனந்த பூரணமாய் நிர்விகாரமாய் திருமுறையாய் இன்னும் ஒன்றி என்று மந்திரும் அறிவானந்த உருவாய் ஞானிக்கப்படும் சுகமாய் சென்று ஆதியாய் நீரவர்கள் ஆதியாய் உலவா சுரத்துக்கு ஆதியாய் தொழிலாம் பிழைத்து கழிப்பதாய் பல சத்தியதான சிங்கதியாய் கணேச என் செவடி தொழுதாம் பிறப்பில் விருத்தன்மாய் பிறக்காய் அமைந்த சொல்லாய் மறையோர்களுக்கும் சீர்கொச்சை காட்டோலை கொண்ட சீர்கொச்சை காட்டும் காட்டுக்கு பைங்கடலால் சடாடும் கணபதி ஜனகாமுகவே நாமது கேள்வியதே அகன்று வந்த பொன்பத்து எந்திக்கே அமைந்தடங்கு மண்டல தாரே மறைந்த வைந்த கும்பதும் மாறேலாத தாமியத்தே வெந்திக்கே முடிந்திடிந்த இஞ்சீசு கண்டிட்டே சென்றே கடுமல வடநகரே கடுமல வடநகரே திக்கற்றே வற்றற்றே அவனுடன் அவன் எதிரே அவனுடன் அவன் எதிரே கிட்டே வெட்டிட்டே புதைந்தெழுந்த சண்டத்தி புனதரு முயிர் கட்டிடம் புனதரு முயிர் துயர்களை பவனதிடம் துயர்களை பவனதிடம் வெட்கப்பே துக்கத்தே கனந்து கலந்திலும் நிறைக்கவும் காலே வாரா மேலே வாரா கடுமல வடநகரே கடுமல வடநகரே எம்பவர்க்கு ஏயாமேவா ஏது சொல்லு இதை மதி மருதம் நஞ்சை தகிழ்வைக்கோ சமைத்தன கலைத்தூரி தாமே அமைத்த கொண்டு கணபதி வழிபாடு அது நம்ம பழக்கமான மொழி கணபதி ஹோமம் என்று சொல்கிறார்கள். கணபதி என்ற சொல்லுக்கு பொருள் கணங்களுக்கு தலைவர். சிவபெருமானோடு எப்பொழுதும் கூட இருப்பவர்கள் கணங்கள். அவர்களுக்கு தலைவராக இருப்பதால் கணபதி என்று அவருக்கு பெயர். அவர்தான் யாரெல்லாம் இறைவனுடைய திருவடியை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களது இடர்கள் வாராமல் காப்பவர். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும்
விநாயகப் பெருமானை வழிபட்டு நாம் தொடங்கினால் அந்த காரியத்தை விநாயகர் பார்த்துக் கொள்வார். இதை நம்முடைய தோத்திர நூல்களும் சாஸ்திர நூல்களும் நம்ம காட்டுகின்றன. அந்த விநாயகருடைய தோற்றத்தை சிறப்பாக சொன்னவர் ஞானசம்பந்த பெருமான். அவர்தான் வலிவலப்புரை என்கிற ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்திலே விடியதன் உருகுமை குளமிகு கலியது வழிகோடு தனதடி வழிபட்டும் அவர் இடர் கடி கணபதி. யார் கும்பிட்டாலும் அவங்க துன்பத்தை ஓடி போய் அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்ய வேண்டும் என்பதற்காகவே விநாயகர் தோன்றினார் என்று திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் வலிவலம் பதிகத்திலே பாடுகிறார். நமக்கு அந்த முறையில காம்பினியம்மனுடைய திருக்குட நீராட்டு பெருவிழா சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு அறிவு இருந்தாலும் கூட விநாயகப் பெருமானுடைய திருவருள் முன்னின்று நிற்குமே ஆனால் எல்லாவரை பார்த்துக் கொள்வார். அந்த முறையிலே இப்பொழுது நேற்று நடந்த பூஜை காலையில சில பேர் வந்தார்கள். அன்னம்பாலிப்பு செய்யக்கூடிய அமுது படத்தை ஒரு கணபதி வேள்வி செய்தோம். அது ஒரு மகிழ்ச்சி. நான் இந்த கோவில் தொடங்கிய காலத்திலே இருந்து நம்ம தலைவர் அந்த பூஜையில போற வாய்ப்பு அவருக்கு கொடுக்கவே இல்லை. ஆனா காமிலி தாய் அவரை கூப்பிட்டு இந்த கணபதி ஹோமத்துல நீ கோருப்பான்னு உத்தரவு போட்டார். நாம சொன்னா தலைவர் கேட்பாரா? காமிலி சொன்னாலும் உலகமே கேட்க வேண்டும். எனக்கு உள்ளபடியே தனிப்பட்ட மகிழ்ச்சி. ஒரு விழா நடக்கிறது என்றால் அதற்கு முழு பொறுப்பு தெய்வம். தெய்வத்துக்கு அடுத்தபடி தலைவர். இது ஒரு சட்டம். எங்க மன்றம் இருக்குது என்று சொன்னால் எங்களுக்கு கடவுள் சிவபெருமான், அடுத்த தெய்வம் சென்னியப்பனார். இதை மறந்தால் நாட்டில் பாடுகிறார். அது மாதிரி எந்த விழாவாக இருந்தாலும் சரி. அதனால அவருக்கு சொல்லி நான் கேட்டு பார்த்தேன். சில பேர் என்னை அணுகவே விடல. கடைசியா சாமி பார்த்தார், அவர் கூப்பிட்டார். அதுக்கு எம்எஸ் கேட்டு நன்றி சொல்லணும். அவர் கொஞ்ச நேரம் சாமி தூங்க வச்சாரு. தாயோட என்ன வேண்டினோம் என்றால் வருகிற அன்பர்களுக்கு இந்த உணவு தேவாமிர்தமாக இருக்க நீங்கள் சுவையை கூட்டி கொடு என்று மனசார பூஜை செய்தோம். அதை தொடர்ந்து அந்த மண்டபங்களை எல்லாம் தூய்மை செய்தோம். புனித நீர் பண்ணி எல்லாத்தையும் ஆய்ந்து மாடு குதிரை மக்கள் ஆர்வத்தோடு போட்ட அந்த முளைப்பாலிகை எடுத்து வந்த காட்சி உள்ளபடியே இந்த கோவில் என்றைக்கு முதல்ல நம்ம பெரியவர்கள் கட்டினார்களோ அந்த நினைவை நேற்று எனக்கு கொண்டு வந்தது. நினைச்சு பாருங்க, இந்த தாயை வச்சிருக்கிறாங்க பாருங்க. அதுல முதல் ஒருத்தர் கட்டியிருப்பாங்க நம்ம பெரியவர்கள்ல. நமக்கு தெரிஞ்சு பெரியாக்கொண்டரும் அந்த அம்மா செய்தாலும் இதை முடியாது. அவருக்கு பேர் பிரம்மாண்டு. அவளுக்கு 2 சக்தி, காயத்ரி சாவித்ரி. நேற்றே சொல்லியிருப்பேன். நேற்றெல்லாம் உயரமான ஆண்டமாக இருந்ததால கேட்கறதுக்கு ஆண்டியானைக்கு கரின்னு பேர். இடையில கறி போடணும் அந்த பிடி. அதன் பிறகு நம்மளோட நினைவுமே கடலைச்செடிவாருடைய ஊருக்கு சேரமான பெருமாள் நாயனால கூட்டிட்டு போறார். அப்பொழுது பலவிதமான இதே வருவதனால் அது நம்முடைய வினைக்காக வந்தது. அதை தாண்டி காம்பினியின் காலை நெஞ்சிலே கொண்டு விநாயகருடைய தலைமையிலே இப்பொழுது நாம் வழிபாட்டை தொடங்குகிறோம் என்கிற உணர்வோடு பூரணாமதி வழிபாடு இப்பொழுது நடக்கிறது. Thank you.
அற்புதம் என்ற கற்பக களிரே உருவோட்டும் அன்போடு வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகு ஓட்டும் அயன் திருமால் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவே. விநாயகர் பெருமானுக்கு பல ராகங்கள் இருந்தாலும் அவருக்கு பிடித்தமான ராகம் ஹம்சத்துள்ளி. எல்லாரும் சொல்லுங்க. அருள்வடிவாக இருக்கின்ற இறைவியே, இன்ப வடிவாக இருக்கின்ற இறைவனே, தாங்கள் வலி வலம் உரைகின்ற பெருமானாகிய தாங்கள் அம்மை புதியதன் உள்கொட திகு கரி வடிமுடு கமதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருணன் என்று தங்கள் தோற்றத்தை ஞான சம்பந்த பெருமான், உமாபதி சிவாச்சாரியார் உள்ளிட்ட பெரியவர்கள்
குலதெய்வமும் இப்பகுதி வாழ் மக்களின் வழிபடு கடவுளும் எல்லா உயிருக்கும் தாயான காம்பீரி அம்மனுக்கு ராஜகோபுரம் அமைத்து இரண்டாவது திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை செய்ய எண்ணி இன்று ஐங்கரன் வேள்வியை தங்கள் திருவடிகளுக்கு ஞானம் அளந்த மேன்மை தமிழ் மந்திரங்கள் ஓதி செய்துள்ளோம். இவ்வழிபாட்டை பெருங்கருணையோடு ஏற்று அருளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அம்மையின் கருணையால் நாங்கள் எண்ணியிருக்கின்ற திருக்குட நன்னீராட்டு பெருவிழா எல்லாவித நன்மைகளும் நிறைந்த நிலையில் இந்த மண்ணில் சோழ பேரரசும் சேர பேரரசும் பாண்டிய மன்னனும் திருவிழா எடுத்ததைப் போல இத்திருக்குட நன்னீராட்டு பெருவிழா எங்கள் உள்ளமும் உயிர்களின் அறிவும் மகிழ்ச்சியுற எங்களுக்கு நடாத்தி கொடுக்கும்படி விநாயக பெருமானே தங்களின் துருவடிகளை தண்டனிட்டு வேண்டிக் கொள்கிறோம். விநாயக பெருமான கைகூப்பி மனசில் நினைச்சுக்க. இன்பமாயது அராதிடை ஓங்கவும் துன்பமாயது தூரத்துள் நீங்கவும் மொய்குடலோடனைந்து துன்பமாயது தூரத்துள் நீங்கவும் இன்பமாயது அராதிடை ஓங்கவும் முன் பராமரன் மொய்குடலோடனைந்து அன்பின் ஈன்றதோர் ஆணையை போற்றுவார். அருள்மிகு விநாயக பெருமான் மலடிகள் போற்றி போற்றி, முத்த பிள்ளையார் மலடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு கற்பக விநாயக பெருமான் மடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு கோட்டை விநாயக பெருமான் மடிகள் போற்றி போற்றி.
அது அறிந்து பொன்னடிக்கே நான் என பாடலோ நாயினே பொருட்படுத்து பாடினை கொள்ள மத்தையானை அருள் புரிந்து மத்தையானை பூனுயிர் வேறு செய்தார் நொடித்தாமலை உத்தமனே.
தான் சேர்ந்து சொல்லுவோம். ஐந்து கரத்தனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை யானை முகத்தனை இடம்பரை ஓடுகின்றனை இந்தில் இளம்பெறை ஓடுகின்றனை மலர்ந்தனை நந்தி மருளதனை ஞான கொழுந்தினை ஞான கொழுந்தினை நீர் வைத்தடி போற்றுகின்றேன். உந்தி இது நாளைக்கு காவிரி தாய்க்கு ஆண்டு விழா பெண்ணம்மானும் பெருளும் தம்முருகும் தாமேயாகி இல்லாகி நாளையாகி நம்ம கொண்டடைகள் என்றவாதே மலையுமாகி வேதமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி எண்ணாக சொல்லுவோர் பொருளாகி ஸ்லாவாகி ஸ்லாவுக்கோர் சொல்லலாகி எல்லாகி கண்ணாகி கோமானுமாய் இன்றாகி ஏற்றமையாகி நிச்சயமாய் நிச்சயமே உச்சியாகி எல்லாகி எதிர்ந்த செல்வனாகி எடுப்பதாகி மடிகள் என்றவாதே யாகி நிர்மயாகி திசையாகி திசைக்கோ தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சாதமாகி தாரகையாகி அந்தர்மதியமாகி ஆயாகி வளமாகி வளத்திலுங்கள் இடங்கள் உதவான தானேயாகி ஈயாகி தானாகி நிர்மயாகி எடுப்பதாகி மந்திரிகள் என்றவாதே ஆதி நம்பிக்கையாகி காவிரியாகி வெள்ளியாகி கடலாகி மலையாகி வெளிவனாகி குருவாகி எதிர்ந்த செல்வனாகி எடுப்பதாகி மடிகள் என்றவாதே கோலாடை குழகனாகி நாயமர் கொண்டு பொற்றி நின்று குறைவாகி நாவாகி நாவுக்கோ சுலைமாகி நாதனாய் வேதத்தில் உள்ளோனாகி போகுக்கோ நற்றவாகி முக்குளால் வாசமான் இன்றானாகி தேவாகி தேவதனமாகி சுந்தராய் சுந்தரிகளாகி பூலோக புகலோக சுகலோகமாய் பூதங்களாய் புராணம் தானேயாகி ஏதாதன எல்லாகி விப்பானாய் எழுப்புடராய் மடிகள் நின்றாய் மண்ணாகி வெளியாகி
ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் உணவாகி யான் எனது என்று வரவரை கூத்தாட்டு வானாகி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளம் போய் நான் கெட்டவாடி பிள்ளேனம் கொட்டாமோ
கல்விகள் இருக்கின்றன. இந்த காம்பீலி தாயினுடைய திருவடியை சென்னிமேல் கொண்டார்கள் இந்த முன்னிட்ட தொண்டர்கள். எனவே இந்த கோவில் அமைந்திருக்கிறது. மாவட்டத்தில் உயர்வும் மதிப்பும் கொடுத்த தெய்வம் காம்பீலி தாய். அந்த காம்பீலி தாய்க்கு விழா எடுக்கிறோம். இன்றைய நாளிலே ஒரு தனிப்பெரும் சிறப்பு. எல்லாரும் கவனமா கேளுங்க. ஒன்று சென்னியப்பனார் இதை சொல்லுவார், அல்லது அவருடைய திருவடியில இருக்கிற தொண்டர்கள் சொல்லுவார். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஞானபாரதி ஆனந்தின் ரத்தத்திலே சொல்லும் சிறு தொண்ட நாயனாருடைய குரு பூஜை. இந்த சிறு தொண்ட நாயனாருக்கு என்ன சிறப்பு என்பதை நான் பூஜை செய்கிறேன். எல்லோரும் பாராட்டினால் பாராட்டு. ஆனால் தலைவர் குமரலிங்க நல்லா பூஜை பண்ணுவாருன்னா அது இந்த ஊரிலே ஒரு மதிப்பு. அதை போல சிறு தொண்ட நாயனார் சோறு பட்டார். அதை யார் பாராட்டினார் தெரியுமா? சிவபெருமானே பாராட்டினார். கைலாயத்தில் இருந்து சிவபெருமான் பைரவ வேடத்தோடு புறப்பட்டார். சிங்காட்டக்குடி கணபதீஸ்வரர் அவர் ஊருக்கு வந்தார். அங்க பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டா, இப்ப நாளைக்கு வரவங்கெல்லாம் காம்பிலி கோவில் எங்கன்னு கேட்பாங்க. சிறு தொண்ட நாயனார் வீடு இதோ ஐயா இருந்தார். அங்க முன்னால போய் நின்னவர் உள்ளே போகல, வெளியே நின்று சத்தம் போடுகிறார். எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். வாழத் தெரியாமல் வாழ்ந்து கடனை பெருக்கி வட்டி மேல் வட்டி கட்டி பேங்க்ல இருந்து சீல் வைக்க வந்து வாசலிலே கத்துவார்கள். ஊர் பூரா வேடிக்கை பார்க்கும். இப்படி வாழத் தெரியாம வாழ்ந்து கடனாய் விட்டானே என்று அதுதான் தெரியும். ஆனால் உலகத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு சிறப்பை அந்த வாயில் முன்னாளன் என்று சொல்லுகிறார். காபாலி வேடத்தில் வந்த சிவபெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? தொண்டனாருக்கு எந்நாளும் சோரடிக்கும் திருத்தொண்டர். தொண்டனாருக்கு எந்நாளும் சோரடிக்கும் திருத்தொண்டர். வந்தார் பூந்தாரர் இம்மனையில் உள்ளரோ. உலகம் முழுவதும் அந்த வார்த்தை கேட்டது. எழுதியவர் சேக்கிழார். அந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய குரு பூஜை திருநாள் இந்த திருநாள். அர்ஜுனனுடைய மாணவராக அவர் என்ன செய்தார், அப்படி என்ன பெரிய வைப்பை செய்தார் என்பதை சேக்கிழார் காட்டுகிறார். அந்த பாடல் எனக்கு தெரிந்தாலும் கூட இங்கு இருக்கிற எல்லா தொண்டர்களும் திருமுறை படித்தவர்கள், சமயதீக்கை பெற்றவர்கள், அன்றாட அஞ்செழுத்தை ஓதுபவர்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் சிவபெருமானுடைய அடிமைகள். இவர்களை வணங்க வேண்டும், இவர்களை பார்க்க வேண்டும். சாதாரண தொண்டர் பெரியவராக படித்திருக்கிறார். எனவே எல்லாருக்கும் அது தெரியும் என்பதை நான் வர வேண்டும் என்று இவர் வாயிலாக அந்த பாட்டை பாடச் சொல்கிறேன். சிறு தொண்டர் செய்தது என்ன? பாடலை கேட்போம். தூய திறமுது கனி கண்ணல் அரு சுவை கறி நெய் பாய் தயிர் பால் இனியம் பன்னியம் உன்னீர் அமுதம் மேயபடியால் அமுது செய்விக்க விசைந்து அடியார் மாயிர் ஞானம் போற்றவரும் இவர்வால் மனமகிழ்ந்தார். எம்பெருமான் சிறு தொண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அவர் செய்த தொண்டு சேக்கிழார் வரி. இந்த தம்பிக்கு எவ்வளவு மனமா இருப்பார். ஒரு பெரியவர். அந்த வரலாறு சொன்ன நேரமாகும், தலைப்பு மட்டும் சொன்னேன். இப்ப சிறு தொண்ட நாயனார் தினமும் சோறு போட்டார். நமக்கு ஒரு 10 நாள் சோறு போட வாய்ப்பு காம்பிலி தாய் கொடுத்தார். அள்ளி போடுகிறார்கள் சோறு. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்பொழுது தினமும் ஒரு அன்பருக்கு சோறு போடுவார். அன்றைக்கு ஒரு அன்பரும் கிடைக்கல.
சிவபெருமானை வந்து விட்டார். நன்றாக கவனியுங்கள். அப்பொழுது தேடி போய்விட்டார். காபாலி இடத்துல வந்த சிவபெருமான் முன்னால நின்று சிறுத்தொண்டர் இருக்கிறாரான்னு கேட்டார். அவர் அடியாரம் தேடி போயிருக்கிறார் என்று சொல்லி அவர் மனைவி சொல்லவில்லை, அந்த வீட்டிலே பணி செய்யக்கூடிய பணிப்பெண் சொன்னார். அடியாரை தேடி போயிருக்கிறார். என்ன இதை சுவைப்பதற்கு ஆனந்த நெஞ்சுக்கு உரம் கொடுத்திருக்கிறார் காந்திட்டார். வீட்டு வேலைக்கார பெண்ணு கூட தெரிகிறது, எங்கள் வீட்டு தலைவர் அடியாரை தேடி போயிருக்கிறார். இதோ இப்ப வந்துருவார், உள்ள இருக்கிறார். நாம் தனித்திருக்க மாட்டோம் என்று கணபதீச்சரம் கோவிலுக்கு போயிருந்தார். அப்பொழுது அடியாரை தேடி காணாமல் ஓடோடி வந்தார் சிறுத்தொண்டர். மனைவி இடத்துல சொன்னார், இப்படி அடியார் வந்திருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, மூச்செடுக்க ஓடி போய் நின்றார். போன உடனே இந்த அறிமுகம் செய்யணும்ல, நீங்க தான் சிறுத்தொண்டர் கேட்டிருக்கலாம். ஆனா அவர் கேட்டா, நீரோ பெரிய சிறுத்தொண்டர். இறைவன் கேட்டது, நீரோ பெரிய சிறுத்தொண்டர். அவருடனே ஆமா நாம தான் சொல்லி இருக்கலாம்ல. அவர் சொல்லுகிறார், இந்த திருநீறு பூசுகிற அடியார்கள் மத்தியில் போவதற்கு தகுதி இல்லாதவன் நான். ஆனாலும் நாதன் அடியார்கள் என் மேல் வைத்த கருணையா இரக்கத்தால் என்னை அந்த பெயர் கொண்டு அழைத்தார்கள் என்று காட்டுகிறார். சிறுத்தொண்ட நாயனாரின் அடிமை நமக்கு காணப்படுகிறது. அந்த அடிமை பண்பால் தான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் உள்ளபடியே சொல்லுகிறேன். என்னிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். நான் உள்ளபடியே சொல்லுகிறேன். காம்பிலி தாயை ஒரு வகையிலே நான் வணங்குவேன் என்றால் அந்த தொண்டை சிவமேல் கொண்ட சண்முகத்திற்கு தான் என் முதல் வணக்கம். அவர் உழைப்பு. பெரியவர்கள் குற்றங்கடிதல் ஒரு அதிகாரம் வைத்தார். நான் என்னப்பா குற்றம் செய்தேன் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். தினைத்துணை குற்றம் வரையினும் பனைத்துணையாக கொள்வர் பெரியர். அந்த பெரியவர்கள் தான் அருவாமை நாயன்மார்கள். அந்த நினைப்பை சென்னியிலே கொண்டு பேரூர் ஆதீனம், சிறவை ஆதீனம், தென்சேரி திருமணம், சென்னியப்பனார், பொறையாக்கொண்டல், அம்மா, அவர்கள் பெற்றோர்கள் எல்லாரையும் நெஞ்சில இருத்தி இந்த குழாயர் குல மக்களின் பெருமையில் ஒரு சிறு பொட்டு கூட வரக்கூடாது என்று உழைத்த வைத்த காவிரி தாயை போற்றுவோம். உழைத்தவர்கள், உதவியவர்கள், பணம் கொடுத்தவர்கள், கோவில் அமைய வேண்டும் என்று எண்ணியவர்கள், இல்லத்திலே இருப்பவர்கள் எல்லோரையும் இந்த நேரத்திலே ஒட்டுமொத்தமாக வணங்கி, காம்பிலி தாயே கருணை மழையை பொழிவாயாக என்று நாம் 4 காலம் வேண்ட இருக்கிறோம். அதன் அனுமதிதான் காப்பணிந்திருக்கிற நிகழ்ச்சி. அந்த உரிமை பட்டயம்தான் இந்த காப்பு என்பதை சிறியன் உங்களுக்கு நினைவுறுத்தி, சிவபெருமான் எதற்கு வந்தார் என்பதை காட்டுகிறார். பொடிநுகரும் சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் வீற்றிருந்தார் கணபதீச்சரத்தானை. ஆக உழைத்த குழாயர் குல பெருமக்களுக்கு அருள் செய்யும் பொருட்டாக காம்பிலி தாய் இந்த வேள்விச்சாலைக்கு வர இருக்கிறார்கள். அந்த தாயை அழைப்பதற்கு நாம் அருளை பெறுவதற்கு காப்பணிந்திருக்கிறோம். தொண்டர்களுக்கு காப்பணியை பெற்றது இந்த சிவபூஜை தொண்டர்களுக்கு, கேடும் ஆக்கமும் கட்ட திருவினாருக்கு, ஓடும் செல்வமும் ஒக்க நோக்குவாருக்கு, மாதோர் பாகனார் தாய் மறப்பிலாத நெஞ்சம் கொண்ட அடிமைகளுக்கு, சிவபெருமான் தொண்டர்களுக்கு, குழாயர் பெருமக்கள் சார்பாக இதோ பொன்னாடை போற்றி சிறப்பு.
தமிழே நம்மை விட மதிக்கிற மாப்பிள்ளை பாருங்க. நம்ம இப்போ உயர்வா எல்லாரும் காப்பு கட்ட திருவிழா. இந்த காப்பு என்பது நம்முடைய கொங்கு நாட்டு குறிப்பா நம் சமயத்துக்குரியது. எல்லாருக்கும் தெரியும். மார்கழி மாதம் கடைசி நாள், தைக்கு முதல் நாள் நம்ம வீட்டுல இறைவன் இறைவி மகாலட்சுமி குடியிருந்து காப்பு கட்டுவோம். அது எல்லா வீட்லையும் காப்பு கட்டுகிற முறை நம்ம ஊர்ல உண்டு. அதே போல திருமணம் நடைபெற்றால் இறைவனுடைய கருணையை கருதி கையில ஆணுக்கும் பெண்ணுக்கும் காப்பிடுவார்கள். கோவில் திருவிழா நடக்குமானால் நம்ம ஊர்ல ஊக்கம் இருப்பார். அவர் அந்த கோவில் பூசாரி முக்கியஸ்தர்கள் என்று 3 பேர் காப்பிடுவார்கள். அதை போல கருவிலே குழந்தை விளங்குகிற பொழுது குழந்தைக்கு இறைவனுடைய அருள் பாதுகாப்பாக இருப்பது என்று கருதி வளைகாப்பு சடங்கு நம்ம எல்லாரும் செய்யறோம். அது மாதிரி கோவில்ல இவ்வளவு பெரிய வேலையை நம்மால் செய்வதற்கு வல்லமை பத்தலாம். நான் என் உள்ளமா ஞானங்களா என்றார் மாணிக்கவாசகன். எனவே அவனுடைய திருவருள் தான் இதை செய்கிறது என்ற உணர்வோடு கட்டுகிற இந்த காப்பணிதல் இன்னைக்கு கட்டினால் புதன்கிழமை மகாபிஷேகம் வந்து காப்ப ஊற்றுவோம். அடுத்த நாள்ல இருந்து நீங்க எல்லா பக்கமும் போகலாம். அது எப்படியோ தெரியல. 3 மாசம் போகாதீங்க, 6 மாசம் போகாதீங்க என்று தவறான பதிவு. சிந்தித்து பாருங்கள். நான் சொல்வதை விட நீங்களே சிந்தித்தால் அது உங்களுக்கு தெரியும். அது பல பேர் பயந்துட்டு காப்பு கட்ட மாட்டார்கள். நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். தமிழ் வெளிநாட்டில் குறிப்பாக சென்னியப்பனார் கப்பல்தான் இவ்வளவு பேர் காப்பு கட்டுகிற நிகழ்ச்சி. இல்லை என்றால் 4 பேர் 5 பேர் காப்பு கட்டணா பயந்துருவாங்க. அவர்களும் பயந்து விட்டார்கள். எனவே இறைவனுடைய அருள் நம்ம காப்பாக இருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் குழந்தைய பிறந்தார். அந்த குழந்தைக்கு எது காப்பு செய்தார்கள் என்று சேர்க்கிறார், பாடுகிறார். பெரியப்பாவுக்கு தெரியும், ஆனந்துக்கு தெரியும். ஆறுளவு சடை செய்ய அருளாரே பேருலகிற்கு வரும் பெரியவருக்கு வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பா நெற்றி திருநீர் நிறைத்து நிரூபித்தார். அதனால எல்லாருக்கும் திருநீர் பூசுவது, நாளையில இன்னையில திருநீர் பூசுவார்கள். இந்த புண்ணியம் கிடைக்காது. மாணிக்கவாசகர் சுண்டர் நீர் அணிவித்து தூணறியே சேரும் வண்ணம் அன்னது என கருடியவாறு ஆழ்வாரச்சோவை என்று காட்டுகிறார். அந்த வாய்ப்பை நாம் தமிழில் செய்கிற பொழுது எல்லோருக்கும் திருநீர் பூசுகிறோம். இவர் என்ற எண்ணத்தால் கிடையாது. கோவிலில் எல்லாத்திற்கும் தலைவர் நாம் வழிபடுகிற தெய்வம். நாம் எல்லோரும் அந்த தாய்க்கு பணியாளர்கள் என்பதை நாம் உணர்கிற வகையிலேதான் காப்பது வழிபாதை. ரொம்ப கண்ட பயம். இப்ப நாங்க ஈஸியா உட்கார வச்சிடலாம். அது காவிரி தாய் இந்த வாழ்க்கையிலே அந்த ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறார்கள். பணிவு என்பது என்ன என்பதை மானக்கங்கார நாயனார் புராணத்தில் சொல்கிறார்.
அது ஒயிட் வச்சு ரொம்ப ஒயிடாக இதோ தெரியும்.
எல்லாருக்கும் கொண்டு வந்து மனை புகுந்து குலாபுபாதம் விளக்கிய மண்டுகாலை நாதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திரத்தில் ஒப்பிலா அமுது விளையாட்டு நாயனார் வீட்டை போல இங்கே அமுது அருமையாக தயார் இருக்கிறது. எல்லாரும் உணவு சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டு சரியாக 4 மணிக்கு கோவிலுக்குள்ளே வழிபாடு தொடங்கி நடைபெற உள்ளது. 3:30 மணிக்கு வந்துவிட வேண்டுமாய் 3:30 மணிக்கு வந்து எல்லாரும் டீ கொடுப்பார்கள் வைத்திருப்பார்கள். தேநீர் சாப்பிட்டு எல்லாரும் கோவிலுக்குள்ளே வந்து எல்லாரும் சேர்ந்து காவிரி தாயே எங்கள் வழிபாட்டை ஏற்பதற்காக இளங்கோவிலே இருந்து யாகசாலைக்கு வாருங்கள் என்று அன்போடு அவர் காலில் விழுந்து அழைச்சிட்டு வருவோம். நாம் அழைக்காவிட்டாலும் வருவார்கள். ஆனால் நாம போனால் அந்த கண் நம்ம மேல பட வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டில் போகிறார். மனத்துல தங்கி இருக்கிறார். மன்னனுடைய ஆணை அழைத்து வரும்படி சிறிய இடத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அமைச்சர் குலச்சரையாரும் அரசியாரும் மங்கையரசியாரும் 2 பேரும் போகிறார்கள். உள்ளே திருவோலக்க காட்சியிலே திருமணத்துக்குள்ள அமர்ந்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். போன உடனே அந்த உருவம் தெரியவில்லை. என்ன தெரிந்தது என்று சேர்க்கிறார். சொல்லோவியமாக காட்டுகிறார். ஞானத்தின் திருவுருவை, நான்மறையின் தனித்துணையை, வானத்தின் மிசை என்று மண்ணில் மலர் மதிக்கொழுந்தை, தேனக்க மலர் ஒன்றை செஞ்சடையா சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பு. ஞானசம்பந்த பெருமான் அவர் காலத்தின் எழுபிறப்பாக இருப்பதற்கு காரணம் அன்னை பெரிய நாய் கொடுத்த பால் தான். அந்த பெரிய நாய் தான் கம்பிலி தாய். எனவே அவரை அழைக்க எல்லோரும் 3:45 மணிக்குள் கோவிலுக்குள்ள வர வேண்டுமா விண்ணப்பம் வைத்துக் கொள்கிறேன். இந்த காப்பு கட்டியவர்கள் இந்த பௌர்ணமி பூஜைக்கு தொடர்ந்து வந்தால் ரொம்ப சிரமம். மாங்கரிய நோன்புக்கு தொடர்ந்து வர வேண்டும். மழை வேள்விக்கு தொடர்ந்து வர வேண்டும். இந்த கோவில்ல எவ்வளவு தொடர்ந்து வருகிறோமோ அந்த அளவு நம்ம தொடர்ந்து வருகிற பிறப்பு இல்லாமையாக போகும். இது உங்களுக்கு தெரியும். சிறிய நினைவூட்டுகிறேன் என்பதை சொல்லி மீண்டும் உழைத்தவர்கள், உதவியவர்கள், முன்னின்றவர்கள், பணம் கொடுத்தவர்கள், வாழ்த்தியவர்கள், நம்மை இந்த பூஜை செய்ய அதிகாரம் கொடுத்த ஆச்சாரிய பெருமக்கள், திருமுறை ஆசிரியர்கள் எல்லோரையும் வணங்கி வாழ்த்தோடு காலை வழிபாட்டை நிறைவு செய்வோம். சிதம்பரம் மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லியோடும் பாமரை புலவ தோற்றும் பட்டி நாயகனா வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ கோமல நீதி வாழ்க குவலையும் முழுதும் வாழ்க கோமல நீதி வாழ்க குவலையம் முழுதும் வாழ்க கோட்டை விநாயகர் அருள்மிகு கோட்டை விநாயகர் பெருமானுக்கு, அருள்மிகு அங்காளம்மன் தெய்வத்திற்கு, அருள்மிகு பள்ளிகொண்ட பெருமானுக்கு, அருள் தரும் அகிலாண்டேஸ்வரர் சோழீஸ்வர பெருமானுக்கு, அருள்மிகு காம்பேலி தாயின் மலரடிகளுக்கு சிவாய். நடைபெறுகிற பொழுது முதல் காலம் அதனால முதல் காலத்துக்கெல்லாம் அணிந்து வர வேண்டுமா அன்போடு வேண்டி சிவாய்.